நீங்க எடுத்திருக்க இப்ப கிளாஸ்னுடைய இதே வந்து அளவு பிளவுஸ் இல்லாம பாடியில அளவு எடுத்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ். இப்போ அளவு என்னென்ன அளவுன்னு 11 அளவு நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த அளவு எல்லாமே வந்து எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்ப நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்திருக்கோம் ஒருத்தருக்கு. இப்போ வந்து ஒரு 40 இன்ச்சு அவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 40 இன்ச்சு நீங்க அவங்க மார்பு சுற்றளவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது வந்து நம்ம பாடியில எடுத்த அளவு. இப்ப நான் எடுக்கிற கிளாஸ்ல எந்த இடத்துலயுமே உங்களுக்கு அளவு பிளவுஸ் வராது. சரிங்களா? அளவு பிளவுஸை வச்சு நீங்க இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். அளவு பிளவுஸை பத்தி நான் எடுக்கிற எந்த இடத்துலயுமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண மாட்டேன். இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம உடம்புல எடுத்த அளவு வச்சுதான் நான் வந்து இது பண்றேன். சரிங்களா? இப்ப பாடி மெஷர்மெண்ட் வந்து நான் 40 இன்ச் எடுத்திருக்கேன் ஒருத்தருக்கு. அப்ப இந்த 40 இன்ச்சுல நான் வந்து 4ஆ பிரிச்சு ஒரு பிளவுஸ் நான் வெட்டி தைச்சேன் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு போட முடியாது, ரொம்ப டைட் ஆயிரும். சரிங்களா? அது 40 இன்ச்சு அப்படிங்கும்போது நமக்கு உடம்புல என்ன அளவோ அதை அப்படியே தான் எடுத்திருக்கோம். அது இல்லாம அந்த 40 இன்ச்சு கூட நம்ம கொஞ்சம் லூஸ் சேர்த்தனாதான், அதாவது நம்ம உடம்புக்கும் அந்த துணிக்கும் இடையில ஒரு கேப், அந்த அளவுக்கு நம்ம அளவு சேர்த்தணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த பிளவுஸை வந்து நம்ம போட முடியும். சரிங்களா? அதுக்காக நான் வந்து 4 இன்ச்சு சேர்த்துறேன். சரிங்களா? நீங்க எந்த பாடியில மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னாலும் அந்த செஸ்ட் ரவுண்டு கூட மட்டும், வேற எந்த அளவு கூடயும் சேர்த்த வேண்டாம், செஸ்ட் ரவுண்டு கூட மட்டும் ஒரு 4 இன்ச்சு மட்டும் சேர்த்திக்கோங்க. சரிங்களா? அப்போ 44 வருது. இப்போ இது எப்படி சேர்த்துறோம் அப்படின்னா, இப்ப 4ஆ மடிச்சு நம்ம கட்டிங் போடுவோம். அப்படி 4ஆ மடிச்சு நம்ம போடும்போது 4ஆ மடிச்சு போடும்போது ஒரு பக்கத்துக்கு 1 இன்ச்சு சேர்த்துறோம். சரிங்களா? 4ஆ மடிச்சு போடும்போது ஒரு பக்கத்துக்கு 1 இன்ச்சு அப்படின்னா டோட்டலா 4 பக்கத்துக்கு 4 இன்ச்சு நம்ம சேர்த்துறோம். சப்போஸ் ரொம்ப லோ நெக்கா வைக்கிறீங்க, ஒரு 10.5 11 அந்த மாதிரி எல்லாம் வரும்போது மட்டும்தான் இந்த ஈஸ் அலவன்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும். நீங்க நார்மலா 7.5 8 8.5 அந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது நீங்க 4 இன்ச்சு வந்து சேர்த்திக்கோங்க. அதாவது பாடியில நம்ம என்ன அளவு எடுத்தாலுமே அது கூட நீங்க 4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அப்ப இப்படி பாத்தீங்கன்னா இப்ப 40 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன், பிளஸ் 4 இன்ச்சு நான் சேர்த்திக்கிட்டேன். அப்ப 44 இன்ச்சு வருது. இப்ப இந்த 44 இன்ச்சை நம்ம கட் பண்ணும் போது எப்படி போடுவோம் அப்படின்னா 4ஆ பிரிச்சு தான் போடுவோம். ஏன்னா அந்த 44 அப்படிங்கிறத நம்ம அப்படியே வந்து போட முடியாது. 4 இப்படி துணியை வந்து நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒன் சைடு போடும்போது இதை 4ஆ பிரிக்கும் போது 11 இன்ச்சு வரும். ஓகேங்களா? இப்ப நீங்க இது எல்லாமே பாடி மெஷர்மெண்ட் தான். செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க, அது கூட 4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அப்ப 44 வருது. அதை 4ஆ பிரிக்கும் போது உங்களுக்கு 11 இன்ச்சு வருது. இதுதான் நமக்கு ஒரு பக்கம் வைக்கிற மார்பு சுற்றளவு. சரிங்களா? இந்த மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட் இல்லை. மார்பு சுற்றளவு அளவு எடுத்துக்கிறோம், அது கூட 4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. இப்போ மார்பு சுற்றளவு 40 இன்ச்சு எடுத்துட்டோம், அது கூட 4 இன்ச்சு சேர்த்திட்டோம். 44 அதை வந்து நம்ம டிவைடா பண்ணும்போது 11 இன்ச்சு வருது. இதுல டவுட் இருக்குங்களா? நார்மலா எடுக்கிறது அளவுதான். நீங்க எந்த அளவு எடுத்தாலும் சரி, 28 எடுத்தீங்கன்னா கூட, சின்ன பொண்ணாதான் இருக்காங்க, 28 இன்ச்சு தான் நான் சுற்றளவு எடுத்தேன் அப்படின்னா கூட நீங்க 4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. 50 இன்ச்சு 55 இன்ச்சு எடுத்தீங்கன்னாலும் அதே 4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த 4 இன்ச்சு தான் எல்லாத்துக்கும் காமனா நம்ம சேர்த்துற அளவு. அதை வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த 4 இன்ச்சு. அடுத்தது ரெண்டாவது நம்ம எடுத்த அளவு பாத்தீங்கன்னா மிடில் செஸ்ட். அந்த மிடில் செஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்போது தான் அதை எடுப்போம். பேக் வந்து நம்ம கட் பண்ணும் போதோ அதுக்கு எந்த அளவோ இப்ப நமக்கு அது தேவையில்லை. அதனால அந்த மிடில் செஸ்ட் அப்படியே விட்டுருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மூணாவது வந்து வெயிஸ்ட் ரவுண்டு. வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது நம்ம இப்படி இழுத்துதான் ஹூக் போடுறோம். அதனால அதுல வந்து நமக்கு எந்த ஈஸ் அலவன்ஸுமே நம்ம சேர்த்த தேவையில்லை. நீங்க தச்சு முடிச்சுட்டு அளந்து பாத்தீங்கன்னாவே அதுல 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அதிகமா தான் வரும். சரிங்களா? அதுல வர்ற அளவை நீங்க அப்படியே வச்சா போதும். இல்ல கரெக்டா வேணும் அப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இப்ப வெயிஸ்ட் ரவுண்டு வந்து நான் ஒரு 36 அப்படின்னா, இடுப்பு சுற்றளவு 36 எடுக்கிறேன் அப்படின்னா அதை வந்து நம்ம 4ஆ பிரிச்சு எவ்வளவு வருதோ அதுதான் நமக்கு இடுப்பினுடைய சுற்றளவு, 9 இன்ச்சு. அப்போ 9 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு இடுப்பினுடைய சுற்றளவு.
அடுத்தது உயரம். உயரம் அப்படிங்கும்போது நம்ம ரெடியா என்ன அளவு வேணுமோ அதுதான் நம்ம எடுக்கிறோம். உங்களுக்கு வந்து நம்ம தைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிரும் அப்படின்னா 1/2 இன்ச்சு சேர்த்து வைங்க. இல்லாட்டினா நம்ம 14 இன்ச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த 14 இன்ச்சு அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. அது இதுக்கு இன்னுமே நான் எந்த அளவும் நான் சேர்த்துல, சும்மா நம்ம எடுத்ததை மட்டும் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். உயரம் இதை எடுத்திருக்கோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கையினுடைய நீளம். கையினுடைய நீளம் நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 9 இன்ச் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த அளவு அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கோங்க. அதுல எதுவும் நம்ம என்னென்ன ஈசலவன், இப்ப ஈசலவன்ஸ் அப்படிங்கிறது இதுல ஒண்ணுதான் சேர்த்திருக்கேன், மற்றது எதுவுமே சேர்த்துல. இடுப்பு சுற்றளவை 4ஆ பிரிச்சிருக்கேன். உயரம் அப்படியே எடுத்திருக்கேன். கையினுடைய நீளம் அப்படியே எடுத்திருக்கேன். அடுத்தது கையின் இந்த 2வது மட்டும் இல்லைன்னு பார்க்காதீங்க, அது மிடில் செஸ்ட். அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் எடுக்கும் போதுதான் பார்ப்போம். அதை வந்து இது பண்ணிக்கலாம். இப்ப கையினுடைய சுற்றளவு இப்போ ஒரு 12 இன்ச் அப்படின்னா அதை வந்து நம்ம 2ஆ பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? 6 இன்ச் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆம்ஹோல் அளவு. ஆம்ஹோல் வந்து ஒரு 17 இன்ச் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதையும் நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம், 8.5 இன்ச்சு. அடுத்தது ஷோல்டர் அப்படிங்கும்போது நீங்க என்ன அளவு எடுத்திருக்கீங்களோ அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 16 இன்ச் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதில் நம்ம கால்குலேஷன் போட்டு அதை நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. ஃப்ரண்ட் நெக் என்ன எடுத்திருக்கீங்களோ 6.5 இன்ச் அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க. பேக் நெக் அப்படிங்கும்போது ஒரு 8 இன்ச் அப்படின்னா அதையும் அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் நீங்க எடுத்திருக்கிற அளவு. இப்போ 11 இன்ச்சு கூட நம்ம சைட்ல தைக்கிறதுக்காக அளவு விடணும். சரிங்களா? இந்த ஈசலவன்ஸ் அப்படிங்கிறது தையலுக்கு உள்ள வர்றது. சரிங்களா? தையலுக்கு வெளியே அப்படிங்கும் போது அதை நம்ம எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்துல நீங்க 1.5 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. இந்த 11 கூட அது சேர்த்த வேண்டாம். 11 தனி பிளஸ் 1.5 இன்ச் அப்படிங்கிறது தனி. 11 இன்ச் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தான் 1.5 இன்ச் மார்க் பண்ணுவோம். நீங்க டோட்டலா சேர்த்து 12 அப்படின்னு வைக்க வேண்டாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 11 இன்ச் தனியா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 1.5 இன்ச் தனியா வச்சுக்கோங்க. இடுப்பு சுற்றளவுக்கும் சேம் அதே 1.5 இன்ச் இதா வச்சுக்கோங்க. 1 இன்ச் வந்து நம்ம டக் பிடிக்கிறதுக்காக சேர்த்துவோம். சரிங்களா? அப்போ ஆமா 9 பிளஸ் 1 இன்ச் வந்து டக் பிடிக்கிறதுக்காக, பின்னாடி டக் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக 1 இன்ச் சேர்த்துவோம். அதுக்கப்புறமா நம்ம 1.5 இன்ச் சேர்த்திக்கலாம். சரிங்களா? இப்போ 9 பிளஸ் 1 10 ஒட்டுக்கா வச்சுக்கலாம். அந்த 1.5 இன்ச் தனியா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உயரம். உயரம் அப்படிங்கும் போது 2 இடத்துல நமக்கு துணி தேவைப்படும். ஒண்ணு வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். அப்ப அந்த இடத்துக்கு வந்து 1/2 இன்ச் துணி தேவைப்படும். கீழே வந்து மடிக்கிறதுக்கு துணி தேவைப்படும். இப்ப சாதா பிளவுஸா இருந்தா நீங்க அந்த துணியவே மடிச்சு தைப்பீங்க. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச் இருந்தாதான் அதே துணியை நம்ம மடிக்க முடியும். இதுவே லைனிங் கிளாத் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் விட்டீங்கன்னா போதும், அதோட அடிச்சு நம்ம திருப்பிக்கலாம். சரிங்களா? 2 இது சாதா பிளவுஸ் அப்படிங்கும் போது நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணிடுவோம். அப்ப அதுக்கு 1.5 இன்ச் தேவைப்படும். அதுவே லைனிங் பிளவுஸ் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் நீங்க விட்டா போதும், அது வந்து அடிச்சு நம்ம திருப்பிக்கலாம். இல்ல நீங்க அதிகமா விட்டு நான் அடிச்சு உள்ள வந்து கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா கூட, துணி அதிகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு எவ்வளவு வேணாலும் கீழே நீங்க திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். ஏன்னா லைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி தான் வரும், ரொம்ப அதிகமாலாம் கிளாத் இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடிச்சு திருப்பி மேல தையல் போட்டுக்கலாம். அப்ப 1/2 இன்ச்சு விட்டீங்கன்னா போதும். அதுவே சாதா பிளவுஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.5 இன்ச் வேணும் மடிச்சு தைக்கிறதுக்கு. மேல வந்து ஷோல்டருக்கு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் வேணும். அப்போ சாதா பிளவுஸ் அப்படின்னா 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். லைனிங் பிளவுஸ் அப்படின்னா உங்களுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். சரிங்களா? அதுதான் உயரம். அடுத்தது கையினுடைய நீளமும் அதே மாதிரி தான்.
மேல இந்த முண்டா இந்த கை கிட்ட ஜாயின் பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு 1/2 இன்ச் வேணும். கீழே சாதா பிளவுஸா இருந்தா 1.5 இன்ச் வேணும். லைனிங் பிளவுஸா இருந்தா 1/2 இன்ச் வேணும். இடுப்பு மாதிரியே தான் கையும். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் வேணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணுவோம். அது உங்களுக்கு உங்க விருப்பம். 1.5 இன்ச் காமனா நம்ம விடுவோம். நீங்க வந்து பட்டையா வேணும்னா அதிகமாகவும் விட்டுக்கலாம். இல்ல இன்னும் கம்மியா வேணும் அப்படின்னாலும் நீங்க அந்த அளவை நீங்க குறைச்சிக்கலாம். இந்த 14 இன்ச்சை நீங்க குறைக்க முடியாது. இந்த 1/2 இன்ச்சையும் குறைக்க முடியாது. எக்ஸ்ட்ரா நீங்க ஃபோல்டிங் கொடுக்கறத மட்டும் உங்க துணிக்கு தகுந்த மாதிரியோ இல்ல அவங்க எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியோ நீங்க மடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இடுப்பும் கையும் ஒரே மாதிரி தான். இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்றோம். கைக்கு வந்து மேல இந்த முண்டா ஜாயின் பண்றோம். அதுக்கு 1/2 இன்ச்சு. அந்த 1/2 இன்ச்சு விடுறீங்க அப்படின்னா அதே 1/2 இன்ச்சுக்கு தான் நீங்க தையலும் போடணும். சரிங்களா? அதே மாதிரி மடிச்சு தைக்கிறதும் அடிச்சு திருப்புறதும் லைனிங் பிளவுஸோ சாதா பிளவுஸோ அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வரும். அடுத்தது கையினுடைய சுற்றளவு. கையினுடைய சுற்றளவு வந்து டோட்டலா நம்ம 12 இன்ச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம 2ஆ பிரிச்சுக்குவோம். ஏன்னா துணியில வந்து ரெட்டையா போட்டுதான் நம்ம கட் பண்ணுவோம். அப்ப 2ஆ போடும்போது நம்ம வந்து அதனுடைய இதை வந்து நம்ம அந்த சுற்றளவு வந்து 2ஆ பிரிச்சுக்குவோம். அப்ப 6 இன்ச்சு வருது. பக்கத்துல 1.5 இன்ச்சு விடுவோம். இந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம இடுப்புக்கு, மார்பு சுற்றளவுக்கு, ஆம்ஹோலுக்கு, கைக்கு டோட்டலா விடுற அளவு தான். அப்போ 2ஆ பிரிக்கும் போது 6 இன்ச்சு வருது. பிளஸ் 1.5 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. இதுல வந்து வேற எதுவும் தைக்கிற அளவு கிடையாது. அந்த அளவு வந்து நம்ம 2ஆ பிரிச்சு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டீங்க அப்படின்னா போதும். ஆமாங்க, சைடு ஜாயிண்ட்டுக்காக விடுறது. ஓகேங்களா? இதுல இந்த ஷோல்டர் ஜாயிண்டும் கை ஜாயிண்டும் பண்ணும்போது தான் 1/2 இன்ச் தேவைப்படும். இதுல வந்து நம்ம மடிச்சு ஓரத்துல தையல் போடும்போது 1.5 இன்ச். ஆம்ஹோலுக்கு அதே மாதிரி தான். நீங்க என்ன அளவு எடுத்திருக்கீங்களோ அந்த அளவை 2ஆ பிரிச்சுக்கோங்க. அதே மாதிரி 1.5 இன்ச் சேர்த்திக்கோங்க. இப்ப நான் வந்து 17 இன்ச் ஆம்ஹோல் எடுத்திருக்கேன். நீங்க 2ஆ பிரிக்கும் போது 8.5 இன்ச் வருது. அந்த 8.5 கூட 1.5 இன்ச் சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கையினுடைய இது வந்து உடம்புனுடைய பகுதி, இது கையினுடைய பகுதி. கரெக்டா இங்க 6 இன்ச் விட்டுருக்குறோம். அதே மாதிரி இங்க 11 இன்ச் விட்டுருக்குறோம். இங்க இடுப்புக்கு வந்து 9 + 1 10 இன்ச் விட்டுருக்கோம். இங்க ஆம்ஹோலுக்கு 8.5 இன்ச் விட்டுருக்கோம். இது வந்து நமக்கு ரெடியா தேவைப்படுது. அப்புறம் எக்ஸ்ட்ரா விடுறது இந்த இடத்துல 1.5 இன்ச்சு, இங்க 1.5 இன்ச்சு. சரிங்களா? இது வந்து சைட்ல வந்துடும். அதே அளவு இங்க விட்டீங்கன்னா தான் இங்கேயும் 1.5 இன்ச்சு, இங்கேயும் 1.5 இன்ச்சு. அப்பதான் இது ஜாயின் பண்ணும்போது இது ஒரே அளவா உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? அப்போ கையினுடைய சுற்றளவுக்கு 1.5 இன்ச்சு, ஆம்ஹோலுக்கு 1.5 இன்ச்சு, செஸ்ட் ரவுண்டுக்கு 1.5 இன்ச்சு, வெயிஸ்ட் ரவுண்டுக்கு 1.5 இன்ச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா விடுறது. சப்போஸ் நான் எனக்கு 1 இன்ச்சு விட்டா போதும் அப்படின்னு நீங்க 1 இன்ச்சு இங்க விட்டீங்கன்னா இங்கேயும் 1 இன்ச்சு தான், இங்கேயும் 1 இன்ச்சு தான், இங்கேயும் 1 இன்ச்சு தான். ஆமா, 1.5 இன்ச்சுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எல்லா இடத்துலயும் 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் 1 இன்ச்சு. அப்பதான் நீங்க ஜாயின் பண்ணும்போது எல்லாமே கரெக்டா வரும். சரிங்களா? இது கையினுடைய சுற்றளவு பாதி, இது ஆம்ஹோலினுடைய அளவுல பாதி, இது செஸ்ட் ரவுண்ட்ல 4ல 1 பங்கு, இது இடுப்பு சுற்றளவுல 4ல 1 பங்கு. சரிங்களா? இதுல 9 + 1 இன்ச் அப்படிங்கிறது டாட்டுக்காக விடுறது. புரியுதுங்களா? அடுத்தது ஷோல்டர் அப்படிங்கிறது நம்ம கழுத்து அளவு எப்படியோ அதுக்கு நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கும் போது ஷோல்டருக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச் விடணும். சரிங்களா? கழுத்து இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இங்க ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச்சு பிளஸ் 6, அப்போ 6.5 இன்ச்சு. இல்ல இது 6.5 வருது, பிளஸ் 1/2 அப்படிங்கும்போது 7 இன்ச்சு வரும். அதே மாதிரி பேக் கழுத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. 8.5 நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அது கூட 1/2 இன்ச்சு நீங்க சேர்த்திக்கோங்க. முன்கழுத்து அளவு எடுக்கும்போது மட்டும் பார்த்து கவனமா எடுத்துக்கோங்க. ரொம்ப லோவா எடுத்து தைச்சிங்க அப்படின்னா நம்ம இப்படி பாக்ஸ் போட்டு இதுல இப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்து நம்ம கட் பண்ணுவோம். அப்போ நமக்கு ஷேப் என்னமோ பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஆனா உடம்புல போடும்போது இப்படி போகும். இந்த இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்காது. சரிங்களா? இந்த இடம் இப்படி இறங்கும்.
அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் வரைக்கும் இது இப்படிதான் இறங்கும் கழுத்து. நம்ம என்னமோ கட் பண்ணதெல்லாம் இப்படிதான் கட் பண்ணுவோம். இப்படி இறங்கும் போது நீங்க அளவு இங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச் 7.5 இன்ச் எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் இறங்கும் போது ரொம்ப லோவா போயிடும். அது அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுக்கிற அளவை எடுக்கும் போதே கரெக்டா எடுத்துக்கோங்க. அதாவது முன்கழுத்து இறங்கும் அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அளவு எடுத்தீங்க அப்படின்னா அவங்க எங்க கேக்குறாங்களோ அதை விட ஒரு 1/2 இன்ச் நீங்க மேல எடுத்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க போட்டிருக்கிற பிளவுஸ் இங்க இருக்கு, இதுதான் அவங்க கேக்குறாங்க. ஆனா நம்ம இது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா தான் இது மாதிரி வரும். சப்போஸ் இது மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இன்னுமே இறங்கிடும். முன்கழுத்தை பொறுத்த வரைக்கும் அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா இப்படி போடும்போது கரெக்டா க்ளோஸ் நெக்கா இருந்தா மட்டும்தான் கரெக்டா இப்படி உட்காருங்க. இறங்க இறங்க என்ன ஆகும்னா அந்த நெக்கினுடைய ஷேப் வந்து அந்த ரவுண்டுங்கிறது மாதிரி கொஞ்சம் இப்படி இறங்கிதான் வரும். அதனால ஏன்னா நீங்க பிளவுஸ் போடும்போது உங்களுக்கே தெரியும், நீங்க கரெக்டா இப்படி ரவுண்டு பா நெக் வச்சீங்கன்னா கூட போடும்போது கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்கா தான் வரும். அதனால ஏன்னா முன்னாடி ஓப்பன் வருது, நம்ம ஹூக் போடும்போது அந்த மாதிரி வரும். அப்ப முன்கழுத்து அளவு எடுக்கும் போது மட்டும் பார்த்து கொஞ்சம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்ப இதுதான் வந்து நம்ம பாடியினுடைய அளவு. இப்ப நீங்க செஸ்ட் ரவுண்ட் எடுத்துட்டீங்க, ஒரு 4 இன்ச்சு மட்டும் ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதை வந்து நீங்க 4ஆ பிரிச்சு பக்கத்துல 1.5 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கோங்க, அதை 4ஆ பிரிச்சு 1 இன்ச்சு டாட்டுக்காக சேர்த்திக்கோங்க. பின்பக்கம் பிடிக்கிற டாட்டுக்காக 1 இன்ச்சும், அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். இந்த இது வந்து சீம் அலவன்ஸ் சொல்லுவோம். இது வந்து டாட்டுக்காக பிடிக்கிறது. அடுத்தது உயரம், இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட், அதுக்கப்புறம் பிடிக்கிறது சைடு சீம் அலவன்ஸ். லைனிங் பிளவுஸ் சாதா பிளவுஸ் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் விட்டுக்கோங்க. கையினுடைய நீளமும் அதே மாதிரி தான். கை சுற்றளவு 2ஆ பிரிச்சு 1.5 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. ஆர்ம் ஹோல் 2ஆ பிரிச்சு 1.5 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. ஷோல்டர் எடுத்த அளவு அப்படியே வச்சிருங்க. அது அப்புறம் நெக்கினுடைய அளவு பார்த்து நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு 1/2 இன்ச்சு, பேக் நெக்கு 1/2 இன்ச்சு. ஷோல்டர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நம்ம கழுத்துக்கு என்ன கால்குலேஷன் வைக்கிறோமோ அதை வச்சு நமக்கு வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எனக்கு ஒரு 3 இன்ச்சு வேணும் அப்படின்னு கேக்குறாங்களா, 2.5 இன்ச்சு கேக்குறாங்களா, இல்ல 1.25 கேக்குறாங்களா, 2.25 கேக்குறாங்களா, 3.5 கேக்குறாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சா அதை நோட் பண்ணி அது மார்க் பண்ணுங்க. சப்போஸ் தெரியல அப்படின்னா என்ன அளவு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சில கால்குலேஷன் வந்து நம்ம போட்டு அதை வந்து நீங்க ஒரு பெரிய நோட்ல மெயின் பேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க. அதுபடி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அளவுக்குமே நீங்க வந்து கால்குலேஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு கழுத்தினுடைய அகலம் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியணும். இப்போ இந்த கழுத்து அகலத்தை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? இப்ப நம்ம ஒரு அளவு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இப்ப இந்த கழுத்துக்கு வந்து நம்ம இப்படி டேப் வச்சு அதை 2ஆ பிரிக்கிறதா, இல்ல கழுத்து சுற்றளவு வச்சு பிரிக்கிறதா, எப்படி ஒருத்தருக்கு நம்ம கழுத்தினுடைய அகலம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து செஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய செஸ்ட் ரவுண்டை நீங்க 12ஆ பிரிச்சுக்கோங்க. இப்ப இதுல நான் வந்து 40 இன்ச் எடுத்திருக்கேன். இத வகுத்தல் போட்டு 12ஆ பிரிச்சுக்கிறேன். இப்ப இதுல என்ன வருதுன்னா 3.3 வருது. இதை வந்து நீங்க 3ன்னே வச்சுக்கோங்க. ஆமாங்க, சரிங்களா? எல்லாத்துக்குமே அதேதான். 38, 36, 35 என்ன அளவு வந்தாலுமே 12ஆல நீங்க வகுத்துக்கோங்க. இந்த 12ஆல வகுக்கிறதே நீங்க ஃப்ரண்ட் போர்ஷன்ல வந்து டாட் போடுவீங்க இல்லையா, இங்க வர்ற அளவு என்ன அளவு அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இங்க இருக்க அளவு இங்க வந்தா ஓகே. இந்த கழுத்தினுடைய அளவும் 3 வருது அப்படின்னா இங்கேயும் அந்த 3 ஒரே அளவு. 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வரலாம், ஏன்னா அது நீங்க மார்க் பண்றதை பொறுத்து. ஆனா இங்க உங்களுக்கு என்ன அளவு இங்க வைக்கணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இந்த கழுத்துக்கு என்ன அளவு வைக்கிறீங்களோ அந்த அளவு இங்க வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் வந்து அவங்களுக்கு 3 இன்ச்சு வேண்டாம், எனக்கு 2.25 போதும், 2.5 போதும்னு கேட்டாங்கன்னா கூட இங்க நீங்க வைக்கிறது வந்து இந்த 12ஆ பிரிக்கிற அளவு தான் வைக்கணும்.
சரிங்களா? ஏன்னா கழுத்து அளவு அப்படிங்கிறது வந்து மாத்திக்கலாம். நம்ம எப்படி வேணும்னாலும் எனக்கு க்ளோஸா வேணும் அப்படின்னா 2.5 கூட நீங்க வைக்கலாம். ஆனா நார்மலா ஒரு அளவு இந்த அளவுக்கு இந்த கழுத்து தான் அப்படிங்கிறது இது அளவு. சப்போஸ் அவங்க போடுறவங்க எனக்கு வேண்டாம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வச்சு கொடுங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்க குறைச்சிக்கலாம். ஆனா இங்க வைக்கும் போது இந்த 12ஆ பிரிக்கிறது தான் நீங்க வருதான்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ஃப்ரண்ட் கப் ஷேப்புக்கு இந்த டிஸ்டன்ஸ் வச்சாதான் கப் ஷேப் கரெக்டா வரும். இது வந்து உங்களுக்கு கழுத்து அகலம் அவங்க விருப்பம் போல வச்சுக்கலாம். ஆனா நீங்க உங்களுக்கு எந்த அளவுமே அவங்க சொல்லல அப்படின்னா இந்த அளவு வச்சு நீங்க கட் பண்ணிக்கலாம். இது வந்து கழுத்தினுடைய அகலம் எவ்வளவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க மார்பு சுற்றளவை 2 இன்ச்சு. இப்ப இன்னொரு டவுட் வரும் உங்களுக்கு, இதுல வந்து எந்த அளவை வைக்கிறது அப்படின்னு. இந்த 44 வைக்கிறதா 40 வைக்கிறதா அப்படின்னு. இந்த 44ங்கிறது எடுக்கக்கூடாது. இது வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டுக்காக விட்டது. இந்த 40 தான் உங்களுடைய ஒரிஜினல் அளவு. அந்த 40ல இருந்து தான் நீங்க வந்து இந்த 12ஆ பிரிக்கணும். இங்க எந்த கால்குலேஷன் போட்டாலுமே ஒரிஜினல் ஆக்சுவலா என்ன எடுக்கிறோமோ அதை வச்சுதான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? அப்ப இத வந்து கழுத்தினுடைய அகலம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட வந்து நீங்க 12ஆ பிரிக்கும் போது என்ன வருதோ அதுதான் வந்து இந்த 3.3 3.2 இப்படி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த 3 அப்படிங்கறத மட்டும் வச்சா போதும். சப்போஸ் 3.5க்கு மேல 3.67 அப்படி போகுதுன்னா மட்டும் நீங்க 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. ஆனா இது வந்து நம்ம எப்படி நம்ம வச்சு கொடுத்தாலுமே அவங்க வந்து அதை போட்டு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் க்ளோஸா வேணும் இல்ல கொஞ்சம் அகலமா வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம தைச்சு கொடுக்கறது வந்து ஒரு ப்ரொசீஜர் படி இந்த பிளவுஸ் இந்த அளவுக்கு இப்படிதான் நம்ம தைப்போம் அப்படின்னு தைப்போம். ஆனா அவங்க வந்து அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா இந்த 3 இன்ச்சை நீங்க 2.25 வச்சு கூட நீங்க தைச்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்ப அடுத்தது வந்து உங்களுடைய ஆம்ஹோலுக்கு உயரம். ஆம்ஹோல் ரவுண்டு நமக்கு தெரியும். அந்த ஆம்ஹோல வந்து ஒரு லைன் போட்டு தான் நம்ம பாக்ஸ் போட்டு தான் இதுல கட் பண்ணுவோம், வரையணும் இல்லைங்களா? அப்ப இதனுடைய உயரம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே செஸ்ட் ரவுண்டு நீங்க 6ஆ பிரிச்சுக்கோங்க. 40 6ஆ பிரிச்சுக்கிட்டீங்கன்னா 6.6 வருது, 6.5ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் உங்களுடைய இந்த ஆம்ஹோலினுடைய உயரம். சப்போஸ் உங்க ஆம்ஹோல் பெருசா இருக்கு சின்னதா இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரையணுமே அப்படின்னா அதை வந்து நீங்க 6ஆ பிரிக்கும் போது என்ன வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆம்ஹோலினுடைய உயரம். சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம கை கட் பண்ணும்போது இந்த கேப்புக்கு வந்து ஒரு ஹைட் வைப்போம் இல்லைங்களா? உள்கை இந்த நம்ம ரவுண்ட் பண்ணி ஷேப் பண்ணி வெட்டும் போது இந்த கேப்பினோட ஹைட் வந்து நமக்கு தேவைப்படும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே செஸ்ட் ரவுண்ட 10ஆ பிரிச்சுக்கோங்க. இப்ப 40ன்னு வந்தா உங்களுக்கு அப்படியே எடுத்துக்கலாம் 4, அந்த 0 மட்டும் எடுத்து 35 வந்தா 3.5, 37 வந்தா 3.7. நீங்க டேப்ல அது எப்படி வருதோ அதை 10ஆ பிரிச்சு அந்த கேப் ஹைட்டை வந்து நீங்க அப்படியே மேல என்ன வருதோ அதை அப்படியே வச்சுக்கலாம். அது நான் உங்களுக்கு மார்க் பண்ணும்போது நான் காட்டுறேன். ஏன்னா இந்த இந்த உயரம் வந்து இப்ப நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது இப்படி வளைவு வெட்டும் போது இங்க ஒரு உயரம் தேவைப்படும் இல்லைங்களா? இங்க இருந்து பெண்ட் பண்றோம் அப்படின்னா இந்த உயரம் இப்ப இங்க நான் லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா? இதுதான் கேப் ஹைட். இந்த உயரம் வந்து நமக்கு தேவைப்படும். ஏன்னா இப்படி ஒரு வளைவு வெட்டுறோம் அப்படின்னா இந்த வளைவு எது வரைக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. அந்த கேப் ஹைட்டுக்கு வந்து நம்ம அதை வந்து வைக்கிற அளவு தான் அந்த 10ஆ நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்க தைக்க இதை பார்த்து நீங்க அதை கண்டுபிடிச்சு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். பாடியில அளவு எடுக்கிறோம், அது எப்படி நம்ம பிரிக்கணுமோ இந்த மாதிரி நீங்க பிரிச்சு எழுதிக்கோங்க. கைக்கு உடம்புக்கு இதுக்கெல்லாம் என்ன அளவு வேணும் அப்படிங்கிறது. இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஒவ்வொரு அளவு எடுத்தாலும் நமக்கு இவ்வளவு கால்குலேஷன் தேவைப்படுமா அப்படிங்கிறது. கத்துக்கும் போது மட்டும்தான் இதெல்லாம் தேவைப்படும். சரிங்களா? நீங்க அளவு எடுத்து நீங்க தைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அளவு உங்க கையில இருந்தாவே நீங்க அந்த மைண்ட்லயே அந்த கால்குலேஷன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒவ்வொன்றும் இப்போ ஒரு 10-15 பிளவுஸ் தைக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பிராக்டிஸ் தேவைப்படும். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு எடுக்கிறோம்,
என்னென்ன அளவு வைக்கணும். நீங்க அளவு எடுத்த உடனேயே அவங்களுக்கு வந்து மார்பு சுற்றளவு இவ்வளவு சேர்த்தணும், இதை 4ஆ பிரிக்கணும், இப்படி மார்க் பண்ணுங்கிறது இதெல்லாமே ப்ரொசீஜர் படி கொஞ்ச நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்புறம் பிராக்டிஸ் ஆயிருச்சு அப்படின்னா இதெல்லாம் தேவைப்படாது. இது வந்து உங்களுக்கு நம்ம நோட்ல எழுதுறதோட சரி, டவுட் வந்தா எடுத்து பார்த்துக்கலாம். நீங்க ஒரு அளவு எடுக்கும் போதே நம்ம அதை 4ஆ பிரிச்சு டிவைட் பண்ணி நம்ம வைக்கணும் அப்படிங்கறது அந்த அளவை பார்த்தே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஷோல்டர் அளவா இது இவ்வளவு வரும் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கால்குலேட்டர் மட்டும் பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்போ கேப் ஹைட் அப்படிங்கிறது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது தேவைப்படும். ஆம்ஹோல் லென்த் அப்படிங்கிறது பாடி கட் பண்ணும்போது தேவைப்படும். கழுத்தினுடைய அகலமும் அதே மாதிரி நம்ம நெக் கட் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஷோல்டர் வந்து எவ்வளவு வைக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பேருக்கு வர டவுட். இப்ப நான் ஷோல்டர் வந்து இதுல 16 இன்ச் எடுத்திருக்கேன். 16 இன்ச் ஷோல்டர் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த 16 இன்ச் வரும்போது நீங்க இப்ப கழுத்து வந்து என்னென்ன அளவு வைப்பீங்க? ஒரு அளவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கழுத்து வந்து எந்தெந்த அளவுல வைப்பீங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா க்ளோஸ் நெக் வைப்பீங்க இல்லையா? அதை வந்து 0 நெக்னு சொல்லுவோம். கழுத்து அப்படிங்கும்போது இங்க கழுத்தை ஒட்டியே நம்ம அளவு எடுத்து தைப்போம். அது வந்து க்ளோஸ் நெக்குக்கு அப்படி வைப்போம். போட் நெக்கு, காலர் நெக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம 0 நெக்கு இங்க இருந்தே அளவு எடுப்போம். அது வந்து 0 நெக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 1 இன்ச் இறக்குவோம், ஒரு 2 இன்ச் இறக்குவோம், ஒரு 3 இன்ச் இறக்குவோம். சரிங்களா? இந்த அளவு எல்லாமே நம்ம வந்து நார்மலா ஒரு பிளவுஸுக்கு எடுக்கிற அளவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு 4 இன்ச்சு, 5 இன்ச்சு அப்படி இறக்குவோம். அப்புறம் 6, 7, 8 அப்படி 9, 10, அதுக்கப்புறம் 10.5, 11, 12 இப்படி இந்த அரை வேண்டாம், எல்லாமே ரவுண்ட் ஃபிகராகவே எழுதிக்கிறேன். 12, 13 வரைக்குமே லோ நெக்கெல்லாம் வைப்பாங்க. ரொம்பவே டீப் நெக்கா வைக்கிறவங்க எல்லாம் வைப்பாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாமே அளவு வரும்போது நம்ம இந்த ஷோல்டர் வந்து எப்படி கழுத்து எப்படி வைக்கிறது? இந்த ஷோல்டர் எங்க மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு இதுல வந்து நம்ம இப்படி கிளாத்தை மடிச்சு போட்டிருக்கிறோம் அப்படின்னா உயரம் இங்கிருந்து இங்க நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்ப இங்கதான் ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அப்ப இந்த ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். இதுல பாத்தீங்கன்னா 0, 1, 2, 3, அப்புறம் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இது எல்லாமே ஒவ்வொருத்தர் விருப்பப்படி அவங்க கழுத்துக்கு கேட்கிற இறக்கம். சரிங்களா? க்ளோஸ் நெக் வேணும்னா 0 to 1, 2, 3, போட் நெக்னா ஒரு 3 இன்ச் வைப்போம். க்ளோஸ் காலர் நெக் அப்படின்னா 0 வைப்போம். கொஞ்சம் க்ளோஸ் நெக் வேணும்னா ஒரு 1 இன்ச் 2 இன்ச் நம்ம பின்னாடி இறக்குவோம். இதெல்லாம் இறக்கும் போது இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்க அப்படியே 2ஆ பிரிச்சு வச்சுக்கோங்க. 16 இதை 2ஆ போடும்போது 8 இன்ச் வருது. அந்த 8 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த கழுத்து 8 இன்ச் மார்க், ஷோல்டர் 8 இன்ச் மார்க் பண்ணும்போது ஆம்ஹோல் உயரமும் 8 இன்ச் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 3 வந்து விதிவிலக்கு. நம்ம இதுக்குள்ள இருந்து எந்த இதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை. 3, 3.25, 3.5, 3.25 வர்ற வரைக்குமே உங்க ஷோல்டரை நீங்க 2ஆ பிரிச்சு ஷோல்டர் வச்சுக்கோங்க. அதே ஆம்ஹோல் உயரம் வச்சுக்கோங்க. 8 இன்ச் சொன்னீங்க. ரொம்ப கீழே எனக்கு வந்துடுறீங்களா? இல்ல, இந்த காலர் நெக் இதெல்லாம் வரும்போது அப்படிதான் வைக்கணுங்க. அப்படிதான் வைக்க முடியுங்க. இல்லன்னா உங்களுக்கு ஆம்ஹோல் போட முடியாது. சரிங்களா? 1/2 ஷோல்டர், 1/2 ஷோல்டர், 0, 1, 2, 3 வரைக்கும் பின் கழுத்து இறக்கம் வந்துச்சு அப்படின்னா. சரிங்களா? இது வந்து இந்த இறக்கம் எல்லாம் நான் சேர்த்துல 0, 1, 2, 3 இந்த அளவு 3, 3.25, 3.5, 3.25 வரைக்குமே உங்க என்ன ஷோல்டர் எடுத்தீங்களோ அதை 2ஆ பிரிச்சுக்கோங்க. இது மட்டும் ஒரு தடவை திருப்பி சொல்றீங்க, புரியுது. இப்ப ஷோல்டர் வந்து 16 இன்ச் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து ஒரு போட் நெக் தைக்கிறீங்க, இல்லாட்டினா காலர் நெக் தைக்கிறீங்க, இல்லாட்டினா கொஞ்சம் வயசானவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு 3 இன்ச் 4 இன்ச் 3 இன்ச் வச்சா போதும்னு கேக்குறாங்க. இவங்களுக்கு நீங்க எப்படி ஷோல்டர் எடுக்கணும்னா, நீங்க எடுத்த ஷோல்டரை 2ஆ மட்டும் பிரிச்சீங்கன்னா போதும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் உயரம் நான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஃபார்முலாவும் இங்க வேண்டாம். இங்க எடுத்திருக்க அளவையே கீழையும் வச்சு பாக்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? போட் நெக்குக்கும் இதேதான், காலருக்கும் இதேதான். பின்னாடி வந்து க்ளோஸ் வச்சு முன்னாடி டீப் வைப்பாங்க.
பின்னாடி வந்து அகலமா போட் நெக் மாதிரி வச்சுட்டு கூட முன்னாடி டீப் நெக் வைப்பாங்க. இது வந்து முன்கழுத்தை வந்து இதுல கனெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இது பின் கழுத்து மட்டும்தான். இதை வச்சு மட்டும்தான் நான் கால்குலேஷன் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? முன்கழுத்து எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். க்ளோஸ் நெக்கா இருக்கலாம், காலரா இருக்கலாம், ரொம்ப டீப் நெக்கா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பின் கழுத்துக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா. முன்கழுத்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதனால இந்த கால்குலேஷன் நீங்க பார்க்கும்போது உங்களுடைய பின் கழுத்தை மட்டும் பாருங்க. அவங்க பின் கழுத்து எவ்வளவு கேக்குறாங்க அப்படிங்கறத மட்டும் பாருங்க. அதுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்க அப்படியே வச்சு நீங்க மைனஸ் பண்ணனா போதும். சரிங்களா? நீங்க இதுல தனியாலாம் எந்த கால்குலேஷனும் போட தேவையில்லை. என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா 0 to 3.25 வரைக்கும் உங்களுடைய என்ன ஷோல்டர் எடுக்கிறீங்களோ அதை 2ஆ மட்டும் பிரிச்சுக்கோங்க. ஆம்போலும் அதே உயரமா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கு அப்புறம் நம்ம இப்ப நான் ஒரு 4 இன்ச்சு கேக்குறேன் அப்படின்னா 1 இன்ச்சை வந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இந்த ஷோல்டர் 16ன்னு வச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன அளவு ஷோல்டரா இருந்தாலும் அதுல வச்சுக்கலாம். சரிங்களா? 0, 1, 2, 3 இது எல்லாத்துக்குமே ஷோல்டர் 1/2 ஷோல்டர் வச்சுக்கோங்க. ஆம்ஹோல் லென்த்தும் அதே வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இதுல 8 இன்ச்சு வருது அப்படின்னா ஆம்ஹோல் லென்த்தும் 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 4 இன்ச்சு வைக்கிறேன் அப்படின்னா இதுல 4ஆவும் இருக்கலாம், 4.25ஆவும் இருக்கலாம், 4.5, 4.25 இது எல்லாமே இதுல சேர்ந்துதான் வரும். அப்படி வரும்போது ஒரே 1 இன்ச்சை மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது எதுல மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 16 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா? இந்த 16 இன்ச்சுல 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 15 வருதுங்களா? இதை 2ஆ பிரிச்சுக்கோங்க. 7.5 இன்ச்சு வந்து ஷோல்டர். சரிங்களா? இந்த 1 இன்ச்சு தான் இந்த 4 வரும்போது நீங்க மைனஸ் பண்ணணும். 3.25க்கு மேல போச்சுன்னா 4.25 வரைக்கும். 4ன்னு வர்றது எல்லாமே 4, 4.25, 4.5, 4.25 அந்த 4ன்னு வர்றது எல்லாமே 4ன்னு ஸ்டார்ட் ஆச்சுனாவே 1 இன்ச்சை மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதனாலதான் நான் சொல்றது ஷோல்டர் அளவு ரொம்ப பெருசா எடுத்துறாதீங்க, ரொம்ப உள்ளேயும் எடுத்துறாதீங்க. கரெக்டா எடுத்துக்கோங்க. அதுலதான் நம்ம ஷோல்டர் அளவு நீங்க எடுக்கிறது கரெக்டா எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தான் நமக்கு கரெக்டான ஷோல்டரா அதுல உட்காரும். சரிங்களா? இப்போ நீங்க ஒரு இந்த 4, 4.25, 4.5, 4.25 வரைக்குமே நீங்க 1 இன்ச்சை வந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்ப ஷோல்டர் வந்து 16, 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15. அதை 2ஆ பிரிக்கும் போது 7.5 இன்ச்சு வருது. அந்த 7.5 இன்ச்சை தான் நீங்க வந்து ஷோல்டருக்கு வைக்கணும். ஓகேங்களா? சின்னதாயிட்டே வரும். அதனாலதான் ஏன்னா ஷோல்டர் சின்னதாகும் போதுதான் நம்ம நெக்கு வந்து இப்படி போடும் போது இது விரிவு கொடுக்கும். சின்னதா இருக்கும் போது விரியாது. கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இறங்க இறங்க என்ன ஆகும்னா ஷோல்டர் வந்து விரிஞ்சிட்டே போகும். அப்போ வந்து இது வெளியே வரும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதை கம்மி பண்ணி நம்ம கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம கணக்கு போட்டுட்டு இருக்க முடியாது. அதனால இந்த அளவெல்லாம் வந்து இந்த அளவு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் உங்களுக்கு பொதுவா நான் சொல்லிடுறேன். நீங்க எல்லா பிளவுஸுக்கும் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். காமனா எல்லாருமே பண்றது அதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னாவே போதும். இதுக்கு நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஷோல்டர் அளவு கால்குலேஷன் போடணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்பதான் நெக்கு விரியறது கரெக்டா வரும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்ப 1 இன்ச்சு அப்படிங்கும்போது ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் நமக்கு அது தேவையில்லை. அதுக்கு மேல வர்றதுக்கெல்லாம் 0.25 அப்படின்னு போட்டு நம்ம கணக்கு போட்டுட்டே வந்தோம்னா மொத்தமா இத்தனை இன்ச்சு ஷோல்டர்ல மைனஸ் பண்ணாதான் அந்த ஷோல்டர் உங்களுக்கு கரெக்டா வரும் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஃபார்முலா படிதான் இந்த கணக்கு. சரிங்களா? நீங்க அந்த கணக்கு நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே அதுல வந்து ஒரு 3 இன்ச்சு அப்படின்னா 1/4 இன்ச்சு, அப்போ 3/4 இன்ச்சு வருது. அப்போ 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 4 இன்ச்சு வருது அப்படின்னா 1 இன்ச்சு, அப்ப அந்த 1 இன்ச்சு மைனஸ் பண்ண அந்த மாதிரி கணக்கு தான் இது வரும். நீங்க அதை வந்து நீங்க பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதெல்லாம் கொஞ்ச நாள் போய் நல்லாவே நீங்க பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பாம இருக்கும். இப்ப இருந்தே நீங்க அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? இப்ப அடுத்தது வந்து ஒரு 5 இன்ச்சு வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பின்கழுத்துல இப்ப 5 வைக்கிறீங்க. 5, 5.25, 5.5, 5.25 முன்னாடி 5ன்னு வந்தா போதும். 5.25, 5.5, 5.25 அப்படிங்கிறது எல்லாருமே வரும்போது 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ 16 இன்ச்சு மைனஸ் 1.5 இன்ச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு 14.5 இன்ச்சு வரும். அப்போ உங்களுக்கு ஷோல்டரோட அளவு 7.25 வரும். சரிங்களா? நீங்க குறைக்கிறது எதுல குறைக்கணும்? ஃபுல் ஷோல்டர்ல குறைக்கணுமா ஹாஃப் ஷோல்டர்ல குறைக்கணுமா அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபுல் ஷோல்டர்ல தான் குறைக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அதை ரெண்டா டிவைட் பண்ணும். நீங்க ஆஃப் ஷோல்டர்ல குறைக்க வேண்டாம். ஃபுல் ஷோல்டர் 16, 14, 15 என்ன வந்தாலுமே அதுலதான் இந்த அளவை நீங்க குறைக்கணும். அதை குறைச்சிட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ 6, 7 இந்த ரெண்டு அளவு வைக்கிறோம். 6 அப்படின்னா 6.25, 6.5, 6.25, 7, 7.25, 7.5, 7.25. அந்த 7ன்னு முன்னாடி ஸ்டார்ட் பண்ற எதுவா இருந்தாலுமே நீங்க வந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்ப 14 வருது. அப்ப நீங்க ஒன் சைடு அப்படிங்கும்போது 7 இன்ச்சு வரும். அடுத்தது இதே ஃபார்முலா தான். நீங்க வந்து 4 நாளும் 4.25, 4.5, 4.25, 5 நாள் 5.25, 5.5, 5.25. அதே மாதிரி 6ல ஸ்டார்ட் பண்ணி 7.25 வரைக்குமே வந்துச்சு அப்படின்னா மொத்த ஷோல்டர்ல 2 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. 15 அப்படின்னா 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 13, 14 அப்படின்னா 2 இன்ச்சு மைனஸ் பண்ணீங்கன்னா 12. அதை வந்து நீங்க ரெண்டா பிரிச்சு உங்க ஷோல்டர்னுடைய அளவை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆமா, 2 இன்ச்சு மைனஸ் பண்ணும். 6, 7 சரிங்களா? அடுத்தது 8, 9, 10 இந்த மூணுக்கும் சேர்த்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணும். 8, 8.25, 8.5, 8.25, 9, 9.25, 9.5, 9.25, 10.25 வரைக்குமே 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். இந்த அளவு தான் நம்ம வைப்போம். இதுக்கு மேல 4 ஸ்டெப் தான். இந்த ஃபர்ஸ்ட் இதை விட்டுருங்க. இது 1/2 ஷோல்டர். இதுல எந்த கால்குலேஷனுமே இல்ல. 3.25 வரைக்கும் வருதா 1/2 வச்சு நீங்க கட் பண்ணிக்கோங்க. அது வந்து வயசானவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா யாரா இருந்தாலுமே சரி 1/2 ஷோல்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு இறக்கம் வைக்கிறோம்னா 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்க. 5 இன்ச்சு வைக்கிறோம்னா 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்க. 6 to 7 வரைக்கும் வைக்கிறோம்னா 2 இன்ச்சு. அதுக்கு மேல வர்றது 3 இன்ச்சு. இப்போ 3 இன்ச்சு அப்படிங்கும்போது 16, 3 இன்ச்சு மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 13. அதை ரெண்டா பிரிக்கும் போது 6.5 இன்ச்சு. இதுதான் இப்ப ஷோல்டர்னுடைய அளவு. எந்த அளவு இங்க நீங்க ஷோல்டர் எடுத்துட்டீங்கன்னாலும் நீங்க என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை மட்டும் பார்த்து நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. இதுல வந்து 4 இன்ச்சுனா 1, 5 இன்ச்சுனா 1.5, இதுன்னா இந்த அளவு அப்படின்றத இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க என்ன அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு இது எதுல வருதோ அந்த மைனஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இதை கால்குலேஷன் போடணுங்கிறதெல்லாம் இல்ல. இங்க என்ன கொடுத்துருக்க இப்ப 8 இன்ச்சு அளவு உங்க பிளவுஸுக்கு ஒருத்தருக்கு அளவு எடுத்திருக்கீங்க 8 இன்ச்சு வருது அப்படின்னா 8 இன்ச்சுக்கு எவ்வளவு குறைக்கணும்? அப்ப 3 இன்ச்சு குறைக்கணும். அப்ப அவங்க ஷோல்டர்ல இருந்து 3 இன்ச்சை குறைச்சிட்டு மீதியை வந்து நம்ம ஷோல்டர் ரெண்டா பிரிச்சு ஷோல்டர் வைக்கணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சா போதும். இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கிறது. இதை வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்ப நான் எழுதியிருக்கிறது எல்லாமே நீங்க மறுபடியும் பார்க்கும் போதுமே நான் எடுத்திருக்கிற இந்த அளவை வந்து நான் வச்சிருக்கிற இந்த 40 இன்ச்சுக்கு எக்ஸாம்பிளா தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன செஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஆமா, நம்ம கழுத்து அவங்களுக்கு உடம்புல எவ்வளவு இப்போ எந்த பிளவுஸ்ல அளவு எடுத்தாலுமே அவங்க என்ன டிசைன்ல பிளவுஸ் கேக்குறாங்க. இப்ப எனக்கு க்ளோஸ் நெக்கா வேணும்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஷோல்டர் வைக்கணும். சரிங்களா? இப்ப ஒரே அளவு பிளவுஸ் நம்ம ஒருத்தருக்கு தான் அளவு எடுக்கிறோம். இப்ப சப்போஸ் உங்களுக்கே நான் அளவு எடுக்கிறேன். நீங்க வந்து ஒரு பிளவுஸ் வந்து எனக்கு 6 இன்ச்சுல பின் கழுத்து கேக்குறீங்க. ஒரு பிளவுஸ் வந்து 9 இன்ச்சுல பின் கழுத்து கேக்குறீங்க. அப்போ ஒரு பிளவுஸுக்கு நான் ஷோல்டர் 2 இன்ச்சு தான் குறைக்கணும். இன்னொரு பிளவுஸ் கட் பண்ணும்போது 3 இன்ச்சு குறைக்கணும். புரியுதுங்களா? ஒருத்தருக்காவே இருந்தாலும் அவங்க பின் கழுத்து என்ன கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஷோல்டரை வந்து நம்ம குறைக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஷோல்டர் வந்து இதை விட்டு இறங்காம இருக்கும். இந்த பாயிண்ட் விட்டு இறங்காம இருக்கும். சப்போஸ் இறங்குது அப்படின்னா நீங்க ஷோல்டர் அளவை மறுபடியும் கரெக்டா எடுக்கணும். சரிங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு வந்து கரெக்டா எடுக்கணும். சப்போஸ் நீங்க கொஞ்சம் கீழே இறக்கி எடுத்துட்டீங்கன்னா இந்த அளவு எல்லாமே மாறும் இல்லைங்களா? அப்ப மாறும்போது உங்களுக்கு இதாகும். இப்ப இதுல வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா சீம் அலவன்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இதுல என்ன எடுக்கிறீங்களோ அதை அப்படியே மார்க் பண்ணீங்கன்னா போதும். சரிங்களா? இப்ப ஆமா, அது அப்படியே வச்சுக்கோங்க.
அத வச்சு அப்புறம் அதுல இருந்து பக்கத்துல நீங்க சொன்ன மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா மீதி இருக்கிறது அப்படியே ஷோல்டர் அது அப்படியே வந்துரும். கழுத்தினோட அளவு நீங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மீதி வர்றது ஷோல்டர் அப்படியே வந்துரும். இல்ல ஷோல்டர் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுல மீதி இருக்கிறது கழுத்து அப்படியே வந்துரும். சரி ஓகே சரிங்களா? இதுல நீங்க வேற ஈஸ் அலவன்ஸ் சேர்த்தணுமா, சீம் அலவன்ஸ் அதெல்லாம் நீங்க எதுவுமே சேர்த்த வேண்டாம். என்ன அளவு வருதோ அதை அப்படியே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஓகேங்களா? அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதுல இருக்க அந்த சீம் அலவன்ஸ் அது லூஸ் விடணுமா டைட் விடணுமா அதெல்லாமே நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். சரி ஓகே இப்ப இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்க இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. அது இப்ப இன்னைக்கே சொன்னேன்னா அது ரெண்டு சேர்த்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. அதனால அது வேண்டாம். இத மட்டும் நீங்க பாருங்க. இடையில இன்னொரு விதமாவும் நம்ம ஃபார்முலா வைக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. அத வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ இந்த அளவெல்லாம் நீங்க பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா எந்த மாடல் பிளவுஸ்னாலும் டக்கு டக்குன்னு நம்ம கட் பண்ணிடலாம். சரிங்களா? அளவுதான் முக்கியம். என்னென்ன அளவு எல்லாம் இந்த அளவெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா போட் நெக் தைச்சா கேட்டாலும் தைச்சு கொடுத்துடலாம், காலர் நெக் கேட்டாலும் தைச்சு கொடுத்துடலாம். இல்ல உங்களுக்கு வேற எந்த டிசைன் ஒண்ணு அனுப்பி எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாலும் நீங்க தைச்சிடலாம். ஒரு அளவு பிளவுஸ் கையில இருந்துச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் அவங்கள அளவு எடுக்க வேண்டி வரும். ஏன்னா ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல் அளவு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இருந்தாதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நெக்கு அந்த பேட்டர்ன் வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அதனால நம்ம மெயினா ஒரு பாடியில அளவு ஒரு பிளவுஸ் எந்த பிளவுஸ் வேணாலும் தைக்கலாம் அப்படின்னா இந்த அளவுகள் எல்லாமே நமக்கு வேணும். இதை நீங்க நல்லாவே பிராக்டிஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதுல உங்களுக்கு இந்த நெக் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அதை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க பாடியில அளவு அவங்களுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கோங்க, கால்குலேஷன் போட்டு பாத்துக்கோங்க. ஒரு மணி நேரமாவது நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இப்ப இருக்கிற அந்த கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள உங்களுடைய டவுட்டை வந்து உங்களுக்கு வரதை நீங்க கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப நம்ம வந்து வாரத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரியும் நமக்கு வீட்டுல இருக்க வேலை மற்ற வேலை இதெல்லாம் இருக்கும்போது இதையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் கத்துக்கிறத நீங்க முழுமையா கத்துக்கணும். அதனால அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அளவு எடுக்கிறது, அந்த அளவை இதுல சொல்லி இருக்கிற மாதிரி என்னென்ன சேர்த்தணும், எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் அளவு அவங்களுக்கு கழுத்து வந்து ஒரே அளவா இருந்தாலும் கழுத்து மாறி மாறி கேட்கும் போது நம்ம என்னென்ன அளவுகளை குறைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதுல ஃபார்முலா இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க அப்ளை பண்ணி எழுதும் போது உங்களுக்கு டவுட் வரும். அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அடுத்த கிளாஸ்ல கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போதுதான் பேசிக்கான விஷயம் மட்டும்தான். மற்றதெல்லாம் நம்ம எப்பவும் போல கட் பண்றது எல்லாமே நீங்க ஒரு பிளவுஸ் எப்படி கட் பண்றீங்களோ அந்த மாதிரி தான் வரும். இந்த விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்படி பண்ணும்போதுதான் உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த என்ன அளவு இப்போ வேற ஏதோ ஒரு அளவு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஷோல்டர் 15 வருது. இப்போ நம்ம வந்து 10 இன்ச்சு கழுத்து வைக்கிறேன் அப்படின்னா -3 இன்ச்சு, அப்போ வந்து உங்களுக்கு 12 வருது. அதை வந்து நம்ம ரெண்டா டிவைட் பண்ணும்போது என்ன வருதோ 6 அந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? நீங்க கணக்கு போடுறது எல்லாமே ஒரு செஸ்ட் ரவுண்ட் என்ன, அதுல இதுவும் அதே மாதிரிதான். அதுதான் அது நான் வந்து இப்ப கழுத்தை வச்சுட்டீங்கன்னா அப்புறம் மீதி ஷோல்டர் உங்களுக்கு வந்துரும் இல்லைங்களா? இப்ப ஷோல்டர் அளவு 6 வச்சுட்டீங்க, இங்க கணக்கு வச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப உங்களுக்கு 3 இன்ச்சு நீங்க இங்க வச்சிருக்கீங்க, 40 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு பக்கம் 3 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா மீதி வர்றது ஷோல்டர் தான். ஆமா. சப்போஸ் உங்களுக்கு ஷோல்டர் அளவு இங்க இருக்கு, நீங்க இப்ப அளவு எடுக்கும் போது எங்கிட்ட வந்து எனக்கு இந்த அகலத்துக்கு தான் ஷோல்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க அப்படின்னாங்கன்னா, ஒரு 2.5 இன்ச்சுக்கு தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா 2.5 கூட நம்ம ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்திக்கணும். சரிங்களா? எதுக்காக அந்த 3/4 இன்ச்சு சேர்த்துறோம் அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும் அது போகதான் மீதி வர்றதுதான் நமக்கு ஷோல்டர். எந்த அளவு கேட்டாலும் அது கூட 3/4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அதை வந்து ஆம்ஹோல் சைட்ல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க.
கழுத்து மார்க் பண்ணும்போது தான் இங்க இருந்து இங்க மார்க் பண்ணணும். அவங்க ஷோல்டர் கேட்டுட்டாங்க அப்படின்னா கை பக்கத்துல இருந்து முன்னாடி மார்க் பண்ணணும். அதெல்லாம் நான் மார்க்கிங்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்க இதுல இருக்கிற அப்பப்ப எடுக்கிற போர்ஷன்ல நீங்க உங்களுடைய டவுட்டை ஃபுல்லா நீங்க கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப நான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா சொல்றதுல நீங்க எடுத்து வச்சிருக்கிற அளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம அளவு எப்படி எடுத்தோம் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த ஷோல்டர் பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2.5 2.25 இதெல்லாம் எப்படி எடுக்கணும், 3/4 இன்ச்சு எதுக்கு சேர்த்துறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அடுத்தது நீங்க எடுத்த அளவை வந்து நம்ம எப்படி அதை கன்வெர்ட் பண்றோம் ஒரு பிளவுஸா தைக்கிறதுக்கு. இப்ப 40 எடுத்தா 40 வச்சு தைக்க முடியாது, அப்ப அதுக்கு 4 இன்ச்சு சேர்த்தணும். இடுப்பு சுற்றளவு தைச்சு முடிக்கும் போது துணியே எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும். அந்த லூஸ் இருந்தா ஓகே, இல்ல ஃபிட்டிங்கா வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதை டைட் பண்ணி நம்ம தைச்சுக்கலாம். அதுக்கு நீங்க எந்த அளவும் விட தேவையில்லை. மற்றது எல்லாமே சீம் அலவன்ஸ் தான். ஷோல்டர் கிட்ட ஜாயின் பண்ணணும், அதே மாதிரி இடுப்பு ஃபோல்டு பண்ணணும், கையும் அதே மாதிரி தான். இந்த டவுட்ஸ் இதெல்லாம் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க எடுத்த அளவை இதே மாதிரி நான் இதுல எப்படி ஃபாலோ பண்ணிருக்கேனோ அதே மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஆமா, இதுல இது வந்து உங்களுக்கு ஒன்னா இது இல்லன்னா இது. இப்ப இந்த கால்குலேஷன் போட்டீங்கன்னா இதை மட்டும் அப்ளை பண்ணா போதும். இப்போ கழுத்து அளவு உங்ககிட்ட இல்ல, எனக்கு நீங்க எப்பவும் இந்த அளவு எடுத்துட்டீங்க, நீங்க எப்பவும் தைக்கிற மாதிரி தைச்சு கொடுங்க அப்படின்னா இது வச்சா போதும். செஸ்ட 12 பிரிச்சு என்ன வருதோ அதை கழுத்து அகலத்துக்கு வச்சுக்கோங்க. செஸ்ட 12 பிரிச்சு என்ன வருதோ அதை கழுத்துக்கு வச்சுக்கோங்க. மீதி இதை அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இதை அப்ளை பண்றீங்கன்னா இதை நீங்க பார்க்க தேவையில்லை. சரிங்களா? அது நான் மார்க் பண்ணும் போதுதான் உங்களுக்கு புரியும். ஒரு பிளவுஸ் மார்க் பண்ணும் போதுதான் அது எங்க அப்ளை பண்றோம்னு தெரியும். இப்போதைக்கு கழுத்து அகலம் ஷோல்டர் அளவு 2 இருக்கு, 2 அளவுமே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதை எங்க அப்ளை பண்ணணுமோ அதை நான் எப்படின்னு சொல்லிடுறேன். சரிங்களா? அடுத்தது ஆர்ம் ஹோலுக்கு உயரம், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்னோட ஹைட் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அளவு எடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எது எது எங்க அப்ளை பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்தது ஆர்ம் ஹோலினுடைய உயரம் 1/2 ஷோல்டர் அப்படிங்கும் போது அதுல என்ன அளவு வருதோ அதை அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஆர்ம் ஹோல் இந்த உயரம் வந்து இந்த 6.5 இன்ச்சு 5.5 இன்ச்சுங்கிறதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ண தேவையில்லை. 0 to 3 வரைக்கும் வைக்கும் போது என்ன அளவோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கழுத்துக்கு ஒவ்வொரு அளவா நம்ம எப்படி இது பண்றோம் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு மிடில் செஸ்ட் அளவு நான் எடுக்கல, அப்ப அவங்களுக்கு என்ன அளவு வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்படி வரும்போது வந்து அந்த இது எங்க மார்க் பண்றது மிட் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு டவுட் வரும்போது நீங்க செஸ்ட் ரவுண்ட வந்து 3ஆ பிரிச்சுக்கோங்க, பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. இப்ப இது 40 வருதுங்களா? 40 டிவைடட் 3 பிளஸ் 1 அப்ப பாத்தீங்கன்னா 14.5 வருது. இந்த 14.5 வந்து நீங்க முன்பக்க உயரமா வச்சுக்கலாம். சரிங்களா? ஆமா, ஏன்னா நான் மிடில் செஸ்ட் வந்து நான் அளவு எடுக்க சொல்லியிருக்கேன். நீங்க அளவு எடுக்கலைன்னா ஒவ்வொருத்தருக்கும் மிடில் செஸ்ட் அளவு தெரியல, எடுக்க முடியல, எல்லாம் எனக்கு எடுத்தாலுமே அவங்க கரெக்டான ஒரு பிளவுஸ் போடாதனால கரெக்டா வரல அப்படிங்கும் போது மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. மற்றபடி நீங்க மிடில் செஸ்ட் எடுத்தா அந்த இது பக்கம் அது வச்சு நம்ம நடு மார்பில் எடுப்போம் இல்லைங்களா, அந்த அளவு நீங்க இப்ப அளவு பிளவுஸ்ல எடுக்கும் போதே கூட முன்பக்க உயரம் இதை நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அளவு பிளவுஸ்ல நெட்டா எடுக்கிறீங்க, நடுவுல பிடிச்சி எடுக்கும் போது ஒரு 14 இன்ச்சு வருது அப்படின்னா நீங்க பாடியில எடுக்கிற அளவை 3ஆ பிரிச்சு பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்தும் போது என்ன உயரம் வருதோ அதுதான் இங்க இருந்து இங்க வைப்போம் நம்ம. சரிங்களா? இது எல்லாமே ஒரு டிப்ஸ் மாதிரி தான். இது எல்லாமே எங்கெங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது நம்ம ஃபுல்லா ஒரு கட்டிங் போடும்போதுதான் உங்களுக்கு புரியும். ஆமா, மிடில் செஸ்ட் அது ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருங்க எடுக்க மாட்டாங்க. நம்ம நார்மலா செஸ்ட் ரவுண்டு வெயிஸ்ட் ரவுண்டு இருந்தா போதும் அப்படின்னு இருக்கவங்களும் இருப்பாங்க. சப்போஸ் அப்படி நீங்க எடுக்க முடியாத பட்சத்துல நீங்க உங்க செஸ்ட் ரவுண்ட 3ஆ பிரிச்சு பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. உயரத்துக்கு முன்னாடி முன்பக்க உயரத்துக்கு பின்பக்கம் 14 14.5 வச்சிருவோம். முன்பக்கம் கப் ஷேப் கவர் பண்ற அளவுக்கு வைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இதை வச்சுக்கலாம்.
ஒண்ணுதான் நான் புரியல. இல்ல இது எல்லாமே இது இது நமக்கு வந்து இந்த சாப்டருக்குள்ள இது தேவையில்லை. ஏன்னா நம்ம மிடில் செஸ்ட் நான் எடுக்க சொல்லிட்டேன், நீங்க எடுத்துருவீங்க. சரிங்களா? மிடில் செஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்குமே. நீங்க எடுக்கும் போது அதை நம்ம நாளா பிரிச்சு அது அது எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சிருவோம். சப்போஸ் உங்களுக்கு மிடில் செஸ்ட் நான் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும். நீங்க எடுத்திருக்கிற செஸ்ட் ரவுண்டு, அதாவது இப்ப நான் 40 இன்ச் எடுத்திருக்கேன், அதை வந்து நான் 3ஆ பிரிச்சு பிளஸ் 1 இன்ச் சேர்த்துறேன். அது வந்து முன்பக்க உயரத்துக்கு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? சரிங்களா? இது எல்லாமே வந்து ஒரு பிளவுஸுக்கான சின்ன சின்ன டிப்ஸ். அது இடையில இன்னும் வர்றது, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நீங்க நார்மலா தைக்கும் போதே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அளவு பிளவுஸ்ல நமக்கு முன்பக்க உயரம் நீங்க எடுக்கிற அளவும் இதுவும் கரெக்டா வருதான்னு செக் பண்ணீங்கன்னாவே இது தெரியும். இப்போ ஒரு 50 இன்ச்சு வருது அப்படின்னா அவங்களுக்கு நான் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா 30, அதை வந்து 3ஆ பிரிச்சுக்கோங்க, பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்து வச்சீங்க அப்படின்னா அந்த 1 இன்ச்சுங்கிறது சீமுக்கு ஈஸ்ட் அலவன்ஸ், அந்த கீழே தைக்கிறதுக்கும் ஷோல்டர் தைக்கிறதுக்கும் மீதி வர்றதுதான் முன்பக்கத்துக்கு நம்ம வைக்கிற உயரம். அந்த மாதிரி வச்சீங்க, அளந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க தைக்கும் போது அது உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இது வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா கொடுக்குற டிப்ஸ் தான். சப்போஸ் நீங்க மிடில் செஸ்ட் எடுக்கல அப்படின்னா மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இல்லாட்டினா இல்ல, இதுல நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்ததுலயே மிடில் செஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அளவு செஸ்ட் ரவுண்டு, ரெண்டாவது மிடில் செஸ்ட், மூணாவது வெயிஸ்ட், லென்த், ஸ்லீவ் ரவுண்டு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், ஷோல்டர், இது எல்லாமே கம்பல்சரி நீங்க பாடியில எடுக்கிற அளவு. சப்போஸ் நீங்க மிடில் செஸ்ட் எடுக்கல, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு அவங்க மிடில் செஸ்ட்டுக்கு எனக்கு டவுட் வருது, அது கரெக்டா இல்ல, ரொம்ப சாகிங்கா இருக்க மாதிரி இருந்தது, நான் அளவு எடுத்தது எனக்கு கரெக்டான்னு தெரியல, அந்த மாதிரி வரும்போது மட்டும் இதை ரீசெக் பண்ணிக்கலாம். முன்னாடி நம்ம ஜஸ்ட் ரவுண்ட் எடுத்து அதுல நம்ம இது பண்ணி போட்டோம் இல்லைங்களா? ஆமா, அதுல 11 இன்ச் தான் வருது, இதுல வந்து 14 வருதுன்னா அது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. எந்த 11 கேட்டீங்க நீங்க? எனக்கு புரியல. இதுல சொல்றீங்களா? இது வந்து நாம எங்க எடுத்திருக்கோம் அப்படின்னா சுற்றளவுக்கு எடுத்திருக்கோம், இது வந்து உயரத்துக்கு எடுத்திருக்கோம். இது மிடில் செஸ்ட் அளவே நம்ம கப் ஷேப் மார்க் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? மிடில் செஸ்ட் அப்படின்னு வந்துட்டாவே நம்ம வந்து கப் ஷேப் வந்து எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான். அதனாலதான் இந்த இடத்துல கூட நான் ரெண்டாவதுங்கிறத நான் விட்டுட்டேன். சரிங்களா? ஒரு பக்கம் மார்பு சுற்றளவு 11, அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்டு. இதுல மிடில் செஸ்ட்ங்கிறது வந்து நமக்கு பேக் போர்ஷன் கட் பண்ணும்போது தேவைப்படாது, முன்பகுதி கட் பண்ணும்போது மட்டும்தான் அது தேவைப்படும். சரிங்களா? சப்போஸ் அப்படி நீங்க எடுக்கலங்கும் போதுதான் இந்த உயரத்தை நான் என்ன அளவு வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் வரும். நீங்க மிடில் செஸ்ட் எடுக்கல, அப்ப இந்த முன்பக்க உயரம் நான் என்ன அளவு வைப்பேன். இப்ப அளவு பிளவுஸ் இருந்தா அந்த லென்த் பார்த்து வச்சிருவீங்க. இப்ப நம்ம அளவு தானே எடுத்திருக்கோம், அப்ப முன்பக்கத்துக்கு நான் என்ன அளவு வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் வரும்போது நீங்க செஸ்ட் ரவுண்ட 3ஆ பிரிச்சு பிளஸ் 1 இன்ச் வச்சு நீங்க முன்பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி வரும்போதுதான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னுமே சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது நான் ஒவ்வொன்றா சொல்றேன். சரிங்களா? மெயினா ஒரு பிளவுஸ் தைக்கும் போது இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை மட்டும் நீங்க கரெக்டா இது பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? இதுலயுமே உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா வரும். ஒரு கிளாஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது எந்தெந்த அளவு நம்ம எங்க எடுக்கிறோம், என்னென்ன அளவு சேர்த்த சொன்னாங்க, எதை மைனஸ் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் அப்ப இந்த அளவு எதுக்கு எடுக்க சொன்னாங்க, இது எங்க வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டவுட் நிறைய வரும். ஏன்னா ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறது ஒரு பிளவுஸ் 2 பிளவுஸ் நீங்க மார்க் பண்ற வரைக்குமே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். அது நீங்க நிறைய ஒரு பேப்பரையோ வேஸ்ட் இதுலயோ கட் பண்ணி அளவு மார்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டக்குன்னு அடுத்தடுத்த அளவு நம்ம எங்க வைக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். முதல் அதுக்குதான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லிட்டு ஒரு கேப் விடுறோம் அப்படின்னாவே நீங்க ஒரு 4-5 பேத்துக்காவது நீங்க டெய்லி அளவு எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான்.
அது நீங்க வந்து இப்ப எனக்கு சப்போஸ் எனக்கு வீட்ல யாரு இருந்தாலுமே சரி, பக்கத்துல இருக்கவங்களா இருந்தாலுமே சரி, ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கும் போது அது அவ்வளோ இதா வராது. அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் வரும். நமக்கே கூட இன்னொருத்தர் எடுக்க சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம ஒரு மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அளவெடுத்து ஒரு ஃபிட்டிங்கா ஒரு பிளவுஸ் தைக்கிறோம், ஒரு சுடிதார் தைக்கிறோம், வேற எந்த ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னாலுமே அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இப்ப அளவு பிளவுஸ்ல நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெகுலரா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அது வந்து நமக்கு ஈஸியா நம்ம எடுத்துடலாம். ஆனா நம்ம பாடியில எடுக்கும் போது நமக்கே வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம், இப்பதான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம்னா நமக்கே கொஞ்சம் கை இது வராது. எப்படி வச்சு எடுக்கணும்னு தெரியாது. அதனாலதான் பிராக்டிஸ் பண்ண சொல்றது. சரிங்களா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு கிளாஸா சொல்லி தரது வந்து என்னென்ன வேணும், எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம சொல்லிட்டாலுமே பிராக்டிஸ் அப்படிங்கிறது நீங்க பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா யாரோ ஒரு கஸ்டமர் வந்து நின்னா கூட நீங்க வந்து கான்பிடென்டா அளவு எடுக்கணும். அளவு எடுக்கிறது தான் மெயின். அளவை கரெக்டா எடுத்துட்டு ஷோல்டர் அளவு, நான் திரும்ப திரும்ப சொல்றது செஸ்ட் ரவுண்டு, ஆர்ம் ஹோல், ஷோல்டர், இந்த 3 மட்டும் நல்லாவே கவனமா எடுங்க. மத்ததெல்லாம் கொஞ்சம் லூஸ் டைட் வந்தா கூட நமக்கு ஃபைனலா புடிச்சுக்கலாம். கை லூஸ் வருது, இடுப்பு லூஸ் வருதுனால நம்ம டக் புடிச்சுக்கலாம். ஆனா கட்டிங்ல மட்டும் கரெக்ட் பண்றது ஆர்ம் ஹோல், செஸ்ட், ஷோல்டர். இது வந்து கட்டிங்ல தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அதை வந்து கொஞ்சம் கரெக்டா கொண்டு வர முடியாது. அங்க இழுத்து பிடிச்சி தைக்கணும், இங்க இழுத்து பிடிச்சி அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்கு வந்து டக் பிடிக்கிறது இந்த மாதிரி தான் வருமே ஒழிய அது வந்து கரெக்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம அளவுல எல்லாமே கரெக்ட் பண்ணி எடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னாதான் நம்ம தைக்கும் போது உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் வந்து அளவு எடுக்கிறதுக்கு இப்ப தடுமாற்றத்தோட நம்ம எடுத்தோம்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களே நீங்களே இப்படி யோசிச்சு யோசிச்சு எடுக்கிறீங்கன்னு நம்மள கேட்க கூடாது. சரிங்களா? நம்ம எடுக்கிறது நம்ம கான்பிடென்ட் ஆகணும். அப்பதான் வந்து அடுத்தவங்களுக்கு அளவு எடுக்கும் போது இவங்களுக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அவங்களோட, ஏன்னா நம்ம டெய்லரிங் ஃபீல்ட்ல இருக்கிறனால உங்களுக்கு தெரியும். நம்ம கிட்ட ஏதோ ஒரு தடுமாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அதையே தான் மெயினா சொல்லுவாங்க. இதுதான் இதனாலதான் இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு. சரிங்களா? பிளவுஸ் குடுக்குறப்ப எந்த ஒரு டவுட் இல்லாம எது வாங்கிக்கணும் கொடுத்தா எது பிரச்சனை இல்லைங்க. ஆமா, ஏதோ ஒண்ணு நம்ம இது பண்ணா அதே மைண்ட் செட்ல ஏத்திட்டு அதே வரும். அதே மாதிரி அவங்க குடுக்க வரும்போது இன்னொருத்தங்க ஏதாவது ஒரு ஆல்டரேஷன் சொன்னாலுமே நம்ம கிட்ட அதை மென்ஷன் பண்ணிட்டு போவாங்க. ஏங்க அவங்களே அதை சொன்னாங்க, அது மாதிரி எனக்கு பண்ணிடாதீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட கஸ்டமர் அப்படின்னு ஆயிட்டாவே அது நம்மளா இருந்தாலும் சரி, நம்மளே ஒரு கஸ்டமரா இருந்தாலுமே ஒரு கடைக்கு புதுசா போறோம், நம்ம எவ்வளவுதான் தைக்கிறவங்களா இருந்தாலும் ஒருத்தர் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் எனக்கு வராம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது, அது வந்து நம்ம அவங்கள குறை சொல்றது நம்ம சொல்ல முடியாது. அது வந்து இயற்கையாவே வந்துடும். எங்க அந்த மாதிரி எனக்கு ஆயிர போகுதுங்க பாத்துக்கோங்க அப்படிம்பாங்க. சப்போஸ் தச்சது ஏதாவது இருந்தா அன்னைக்கு அவங்களே சொல்லிட்டு போனாங்க, நீங்க எனக்கும் அது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படிம்பாங்க. அது ஆனா நம்மளுடைய ஒர்க் வந்து இப்போ ஒரு பிளவுஸ் நம்ம எடுத்தோம்னா நம்மளுடைய முழு கவனமும் இதுல மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது. சரிங்களா? நம்ம எவ்வளவுதான் நமக்கு குழப்பம், டென்ஷன், பிரஷர், பிரச்சனை இருந்தாலுமே நம்ம செய்யற வேலைய நம்ம 100% கரெக்டா தான் செய்வோம். இருந்தாலும் அது அவங்க உடம்பு அமைப்பா இருக்கலாம், இல்ல துணியினுடைய இதா இருக்கலாம், அந்த இதை பொறுத்து அது வந்து மாறதான் செய்யும். ஆனா அவங்க ஈஸியா சொல்ற ஒரே வார்த்தை அது நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படி செய்ய, அதுதான். அது வந்து நம்ம கோவப்பட்டுக்கோ வருத்தப்பட்டு, அது வந்து நமக்கு டெய்லரிங் ஃபீல்ட்ல இருக்க யாரா இருந்தாலுமே இன்னைக்கு கஸ்டமரா இருக்கிறவங்களும் நாளைக்கு டெய்லரா ஆவாங்க. சரிங்களா? நம்ம டெய்லரா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருக்காதவங்களாலும் நம்ம ஒரு டைம்ல ஏதோ ஒரு நேரத்துல ஒரு கஸ்டமரா நம்மளும் மாறுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது பொதுவான ஒரு மைண்ட் செட் தான் இது. அது வந்து நம்ம யாரையுமே குறையா சொல்லலாம், அது வந்து கடந்துதான் போக முடியும். சரி சொல்லிட்டாங்க நம்ம அடுத்ததுல கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிதான் போக முடியுமே ஒழிய நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. இல்லைங்க நான் கரெக்டா தான் வச்சேன், நான் கரெக்டா தான் தைச்சேன், இது இப்படிதான் பண்ணினேன், அப்படிதான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம அவங்கள குறை சொல்லவும் முடியாது. நீங்க இப்ப துணியே அவங்க கொடுக்கும் போதே நமக்கு தெரியும், இந்த துணி வந்து முழுக்க முழுக்க தைச்சு போடும் போது கண்டிப்பா ஃபிட்டிங் வராது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த துணியை நம்ம கையில வாங்கும் போதே நமக்கு தெரியும். ஏன்னா ஒன்னா அது சாரியில கிழிச்ச துணியா இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸாவே இருக்கும். நீங்க எப்படிதான் லைனிங்க ஸ்ட்ரைட் பண்ணி வச்சு தைச்சீங்கனாலும் அந்த துணி நேரா வராது, லைனிங்கோட ஒட்டாது, தனியா தூக்கிட்டு தான் நிக்கும். அது வந்து நம்ம தைக்கல சரியாங்கிறது தான் கம்ப்ளைண்ட் வருமே ஒழிய அவங்க துணியில தப்புன்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க.
எடுக்க மாட்டேன். சரிங்களா? ஏன்னா அவங்க எடுக்கிறது காஸ்ட்லியான சாரியா கூட இருக்கலாம். 2000 3000 போட்டு கூட எடுக்கலாம். ஆனா அவங்க பிளவுஸ வந்து நம்ம பார்க்கணும். ப்ராப்பரா பிளவுஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அது கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த சாரி எடுக்கணும்ன்ற மைண்ட் செட் அவங்களுக்கு வராது. எடுத்துருவாங்க, பிடிச்சிரும். ஆனா அந்த சாரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸா தான் வருது. இது ஓரம் அடிக்கிறதுலயே கூட இந்த பிரச்சனை வரும். நம்ம ஒண்ணு ஸ்ட்ரெயிட் வரணும்னு நூலை இழுத்து தைச்சிருவோம். அப்ப பாதி புடவையே காணாங்கன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி வெட்டி தைப்போம் அப்படின்னு தைச்சா சுருண்டு சுருண்டு போயிரும், மடிப்பெடுத்தா வராது. அதுக்கும் நம்மளதான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அவங்களுக்கு புரிய வைக்கணுமே ஒழிய நம்ம ஏன்னா நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஓகேவா இருக்கிற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம கன்வீனியன்ட்டை நம்ம பார்க்க மாட்டோம். இது கஸ்டமர் ஓகே சொல்லுவாங்களா, கஸ்டமருக்கு இது சரியா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுதான் நம்ம எல்லாமே செய்வோம். ஆனாலுமே குற்றம் வந்து நம்ம மேல வரும். அது வந்து இயற்கையான ஒரு விஷயம்தான். அது வந்து எதுவுமே பண்ணவும் முடியாது. அது நம்ம பொறுமையா அவங்க கொடுக்குற மெட்டீரியலை ஓபன் பண்ணி பார்த்து பிளவுஸ் இப்படி இருக்குதுங்க, இது நீங்க தைச்சீங்கன்னா கிராஸா தான் வரும், ஃபிட்டிங் வராது அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, சரிங்க பரவாயில்ல வர மாதிரி தைங்கன்றுவாங்க. இது வந்து நம்ம அந்த புடவையோட ரீசனை நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு வர டிராபேக். சப்போஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நீட்டா தைச்சு கொடுத்துருவோம் நம்ம தைச்சிட்டோம்னா வாங்கும் போது ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நீங்க இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம் இல்லைங்க அப்படிம்பாங்க. சரிங்களா? சொல்லிட்டாலும் அதே தான் பண்ணுவாங்க, நம்ம சொல்லலைனாலும் அதே தான் பண்ணுவாங்க. ஆனா சொல்லும் போது மட்டும் 2 விதமாவும் சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலா நடக்கிற விஷயம். இது வந்து நம்மளோட அது நான் பொதுவாவே சொல்லிட்டேன். நம்ம கஸ்டமரா இருந்தாலும் சரி, நம்ம டெய்லரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே டெய்லராவும் மாறலாம், கஸ்டமராவும் மாறலாம். அப்படி இருக்கும்போது நடக்கிற ஒரு பொதுவான விஷயம். இதையெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பிளவுஸ போடுறதுக்காக தைக்கும் போது அது பர்ஃபெக்ஷனா நம்ம தைச்சிடணும். யூஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிடணும். அதுவே நம்ம ஒரு பனாரஸ் மெட்டீரியல் ரொம்ப மடமடன்னு இருக்கு, அந்த அதுக்கு வந்து ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க, அளவு பிளவுஸ், அதை வச்சு நம்ம தைச்சு நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ என்னோட இதை பொறுத்த வரைக்கும் நான் கட்டிங் போட்டு கொடுத்துட்டேன்னா டெய்லர்ஸ் தைச்சு கொடுத்துருவாங்க. அவங்களுக்குமே தெரியணும் ஒரு மெட்டீரியல்னா இது பனாரஸா இருக்கு, இந்த அளவு வச்சா இவங்களுக்கு போட முடியாது, நம்ம கொஞ்சம் லூஸ் வச்சு தைக்கணும் அப்படிங்கிறது அந்த நாலேஜ் அவங்களுக்கும் வரணும். சப்போஸ் அவங்க வச்சு தைக்காம இதுல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வச்சு தைச்சுட்டா அவங்களுக்கு டைட் ஆயிரும். ஸ்டோன்ஸ் இருக்கும், ரொம்ப மொடன்னு இருக்கும், அந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் கொண்டு கொடுத்து அது எக்ஸ்பெண்டே ஆகாது. நம்ம அளவு பிளவுஸ் எவ்வளவு இழுத்தாலும் இழுக்கும், ஆனா பனாரஸ் மெட்டீரியல் இழுக்க முடியாது. அது போடும்போது டைட்டா தான் இருக்கும். அது நமக்கு எவ்வளவு அளவு வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு வச்சா போதும், லூஸ் கொடுத்தோம்னா போதும் நம்ம நினைப்போம். ஆனா அதுவுமே பத்தாம கூட உங்களுக்கு டைட்டா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது நம்ம தான் ரீஒர்க் பண்ற மாதிரி வரும். சரிங்களா? இது எல்லாமே ஆக்சுவலா நடக்கிற விஷயங்கள் தான். அப்ப இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு அளவு எடுத்து நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து, துணியை பொறுத்து லூஸ் கொடுத்துக்கணும். இப்ப சாதா பிளவுஸ்னா இந்த 4 இன்ச்சு கொடுக்கறத நீங்க 3 இன்ச்சு கொடுத்தா போதும் அப்படிங்கறதெல்லாம் நான் கட்டிங்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்ப இந்த அளவுக்கு நீங்க எனக்கு ரெகுலரா இப்ப நான் எடுத்த 2 கிளாஸையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றதுதான். ஏன்னா இதுதான் நடந்துட்டு இருக்கு இவ்வளவு காலமுமே. நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ஆனா நம்ம வந்து பண்றது நம்ம மனசுக்கு கரெக்டான ஒரு விஷயமா நம்ம பண்ணணும், அவ்வளவுதான். அவங்க சைட்ல இருந்து அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற பொறுமை நமக்கு வேணும், அவ்வளவுதான். அது நம்ம வந்து கரெக்ஷன் பண்றது, செய்யறது, பிரிக்கணும், பிரிச்சு தைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா முடியாது. கொஞ்ச காலத்துக்கு அதை செய்யதான் வேண்டி வரும். போக போக தான் அதை கரெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி போல்டா சொல்லிடணும், முடியுமா முடியாதா, இதுல தைச்சா இப்படிதான் இருக்கும், இது உங்களுக்கு ஓகேவா, தைக்கலாமா, மறுபடியும் கொண்டு வந்து கரெக்ஷன் கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு பண்ண நேரம் இல்ல அப்படிங்கறது தான் நம்ம சொல்ல முடியும். மத்தபடி அதுக்கு மீறி வர்றத ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. இப்ப இந்த கிளாஸுக்கு நீங்க ஏதாவது டவுட்னா நீங்க மெசேஜ் அனுப்புங்க. நான் ஏதாவதுன்னா டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் சொன்னதை நீங்க ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. இதை அப்படியே நான் இப்பவே போட்டோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே. நீங்க அது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து 1 தான் எடுக்கணும், 2 தான் இல்ல. நீங்க எந்த அளவுக்கு எடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதுல இருக்க டவுட் உங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல முடியுங்க. மற்றபடி நீங்க அளவு எடுத்து பார்க்கும்போது தான் ஒவ்வொரு உடம்புக்கும் என்ன வித்தியாசம் வருது,
எப்படி நம்ம அளவு எடுத்தா அது கரெக்டா வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ். நீங்களே உங்களுக்கு வந்து எடுக்க எடுக்க தான் அந்த வித்தியாசம் தெரியுங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் அதுக்குன்னு அளவு எடுக்கிறதுக்கு பயந்துக்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க எப்படி எடுத்தாலுமே அந்த லூஸ் டைட் தான் வித்தியாசம் வரும். அதை வந்து நீங்க ஓரளவுக்கு டேப் வச்சு நார்மலா ஒரு நம்ம இப்படி ஒரு பிளவுஸ் போடும்போது எவ்வளவு ஃபிட்டிங் இருக்கோ அந்த அளவு பார்த்து பார்த்து எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் வரும். அதனால நீங்க ரெகுலரா 2-3 பேருக்கு அளவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அதுல இருக்க டவுட் வந்து கிளியர் ஆகுங்க. சரிங்களா? மேக்சிமம் அளவு நம்ம நீங்க எடுத்திருக்க இப்ப கிளாஸ்னுடைய இதே வந்து அளவு பிளவுஸ் இல்லாம பாடியில அளவு எடுத்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ். அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால நீங்க வந்து லீனா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உடம்பு நார்மல் பாடியா இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப ஃபேட்டா இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒவ்வொரு உடம்பு அமைப்பு இருக்கவங்களுக்குமே நீங்க மாறி மாறி அளவு எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியும். ஏன்னா அளவு எடுக்கிறதுங்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா டேப் பிடிச்சி எடுக்கிறதுக்குமே ஒவ்வொருத்தருக்கு நமக்கு இதாக தான் இருக்குங்க. அது அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் கரெக்டா இருக்கணும். ரொம்ப மடமடன்னு காட்டன் சாரி எல்லாம் போட்டிருந்தா நம்ம அளவு எடுக்கும்போது கொஞ்சம் லூஸ் டைட் வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டைட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப மெலிசான சாரியா தான் இருக்கு அப்படின்னா நீங்க நார்மலா எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க அளவு எடுக்கும் போது தான் உங்களுக்கு புரியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சாரியில இல்லாம உள் கூட டேப் போட்டு அளவு எடுத்துக்கோங்க. சாரி வந்து ரொம்ப மடமடன்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு உள்ள டேப் விட்டு நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாடி மெஷர்மெண்ட்ல செஸ்ட் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு, ஷோல்டர் இந்த 3மே ரொம்ப முக்கியம். மத்த அளவு பத்தி அதை எடுத்துக்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துக்கலாம். எல்லாமே நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கிறத பொறுத்து தான் நீங்க அந்த லூஸ் டைட் வந்து கரெக்ட் பண்ணிக்கணுங்க. ஆக மொத்தம் ஒரு பிளவுஸ் போடும்போது உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு பிளவுஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு டைட்ல நீங்க போடுறீங்களோ அந்த மாதிரி இருந்தா போதும். சரிங்களா? அதே மாதிரி கை நீளம், இறக்கம், கை சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுதான். நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாதது பாத்தீங்க அப்படின்னா நம்ம செஸ்ட் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு, ஷோல்டர் இந்த 3 மட்டும் எப்பவுமே கரெக்டா பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்க எடுத்திருக்க இப்ப கிளாஸ்னுடைய இதே வந்து அளவு பிளவுஸ் இல்லாம பாடி